ஹாய்! இன்னைக்கு மொறு மொறுன்னு ஈஸியா எப்படி முறுக்கு சுடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 4 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது 2யும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருப்பெள்ளு போட்டுக்கோங்க. என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்கிறதுனால நான் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். ஓமத்தை நல்லா கசக்கி போடணும். அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். ஓமம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது தனி மிளகாத்தூள் தான். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எண்ணெயை காய்ச்சி அது வந்து சூடாக இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயோ இல்லை வனஸ்பதின்ட்டு கடையில் விற்கும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுறதுனால நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கரெக்டான பதம். கையில் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். உடச்சி விட்டால் உதிர்ந்துடணும். இதுதான் பதம். இதில் இப்போ நான் தண்ணி கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பிசைஞ்சு முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை காய விடாமல் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ முறுக்கு புளியறதுல நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் சைடில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு சின்ன உருண்டையை பிடிச்சி அதில் நான் போட்டுக்கிறேன். போட்டு மாவு மூடி வச்சிடணும். இப்போ இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தான் இப்போ நம்ம புளிய போகிறோம். இப்போ புளிய ஆரம்பிச்சுக்கலாம். நான் இப்போ உப்பு பார்க்குறதுக்காக நான் புளிஞ்சிருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே புளிஞ்சிருக்கேன். இது இப்போ ஒரு சேரை எடுத்து அதுலேயே ஒட்ட வச்சுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் நான் இந்த மாவை எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ அந்த சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் உப்பு செக் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால நான் அடுத்தது போட ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ அந்த சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சுட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு. அதே சமயம் எண்ணெயும் அதிகம் குடிச்சிருக்காது. இந்த அளவுகளை பயன்படுத்தி ஒரு டைம் முறுக்கு சுட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.